ஸோ எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் தமிழ் மொழியிலிருந்து ஆங்கிலம் வந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல் மூலிமா வீடியோஸில் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கும் தமிழ் மொழியிலிருந்து ஆங்கிலம் எப்படி பேசலாம், ஸோ எப்படி சென்டென்ஸ்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜை வந்து பாருங்கள். கட்டாயமாக செய்ய வேண்டும், கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும், இதை நீ கண்டிப்பாக செய்யணும்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான தமிழ் வேர்டுகளை நம்ம டே பை டே லைஃப்பில் நம்ம வந்து நிறையாவே யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஒரு வேலையை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற தமிழ் வேர்டை ஆங்கிலத்தில் வந்து என்ன வார்த்தை சொல்லி அழைக்கலாம் அப்படின்னா மஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அழைக்கலாம். மஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மஸ்ட்டு அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த வேலையை செய்யணும், கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து மஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வெர்பு வந்து என்ன ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னா, ஸோ வெர்பில் V1 வெர்ப், அதாவது வெர்பு 1 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை அப்படிங்கிற எழுத்தையும் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிங்குலர் ப்ளூரல். ஸோ சிங்குலருக்கும் நம்ம வந்து மஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாக இருந்தாலும் நாம் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே இந்த மஸ்ட்டு வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரி, வாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நீங்கள் கட்டாயமாக சட்டத்தை பின்பற்ற வேண்டும். நீங்கள் கட்டாயமாக சட்டத்தை பின்பற்ற வேண்டும். ஸோ சட்டம் அப்படிங்கிறது லா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கட்டாயமாக சட்டத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் வந்து எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட் அபைட் பை த லா. அபைடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒபே. ஸோ ஒபேக்கு வந்து என்ன மீனிங்கோ அதான் அபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒபே அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். யூ மஸ்ட் ஒபே பை த லா. நீங்கள் கட்டாயமாக சட்டத்தை பின்பற்ற வேண்டும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ கண்டிப்பாக சரியான நேரத்தில் வந்து சேர வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் உன்னை விட்டு விட்டு சென்று விடுவோம். நீ சரியான நேரத்துக்கு கண்டிப்பாக வரணும்ப்பா, இல்லைன்னா நான் உங்களையே விட்டுட்டு போயிடுவேன். ஸோ இதுதான் இந்த தமிழ் வேர்டோட அர்த்தம். ஸோ இது அப்படியே இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட் அரைவ்ட் ஆன் டைம், அதர்வைஸ் வி வில் லீவ் வித்தவுட் யூ. யூ மஸ்ட் அரைவ் ஆன் டைம், அதர்வைஸ் வி வில் லீவ் வித்தவுட் யூ. ஸோ இந்த இடத்துல மஸ்ட்டோட யூசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு செயலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ணால் போதும். ஸோ இன்னுமே நான் சில சென்டென்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு மஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு சிலர் வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் வேகமாக ஒருத்தர் காரில் வந்து ஸ்பீடாக போகிறாருன்னா நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே சொல்லலாம், இவங்க வந்து கண்டிப்பாக ஸ்லோவாக தான் போகணும், ஏன்னா இவங்க வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ரிமோட் ஏரியாவுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லலாம்? they must drive very carefully because they going in the remote area. They must drive very carefully because they going in the remote area. ஸோ இன்னும் சில சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ்லாம் எப்படி சொல்லலாம்? you must drive carefully, he must drive very carefully, she must submit the assignment today, you must go to school today, you must respect your dad and mom, you must respect your teachers, you must respect your grandfathers. ஸோ இந்த மாதிரி மஸ்ட் யூஸ் பண்ணி கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணி பேசலாம். நீங்கள் உங்களுடைய டே டு டே லைஃப்பில் மஸ்ட் யூஸ் பண்ணி என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஸோ கமெண்டில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் டெய்லியும் சொல்லக்கூடிய சின்ன சின்ன அட்வைஸ் தான். ஸோ டெய்லியுமே இங்கிலீஷ்க்காக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 hour ஒதுக்குங்க. அப்படி ஒதுக்குனா மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷில் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.